வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு கரண்ட் ஸ்கெம் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் ஃபேக்டர் ஐ வேல்யூ எப்படி டெரைவ் பண்ணுறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அசோசியேஷன் நடக்குது, ஓகே, அல்லது டிசோசியேஷன் நடக்குது. அப்போது அந்த ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறது, ஏன்னா அதை ரிலேட்டடாக நிறையா போர்டு எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வீக் ஆசிட் டிசோசியேஷன். இப்போ வீக் ஆசிட் டிசோசியேட் ஆகுது. அப்போ பேங்க் ஆஃப் ஃபேக்டர் இப்போ சோடியம் டிசோசியேட்டே ஆகலைன்னா I = 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ டிசோசியேட் ஆகுதுன்னா, இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் குளோரைடு இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 2 கிடைக்கும். அப்போ I = 2ன்னு வந்துடும். இப்போ அஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் என்ன ஆகுது, திஸ் இஸ் இந்த வேல்யூ தான் I = 1 + ஆல்ஃபா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இது மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க IIT ஜாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், ஈவன் CSIR கேட் எக்ஸாம், ஜாம் எக்ஸாம்லாம் கேட்பாங்க. இப்போ லெட் அஸ் கன்சிடர் வீக் ஆசிட். இது பார்சியலி டிசோசியேட்டட். ஏன்னா வீக் ஆசிட்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட். H + A- கிடைக்கும் நம்மளுக்கு, ரைட்டா? இப்போ 1 mol HAனா 1 mol of H + 1 mol of A- கிடைக்கும். இப்போ எப்படி இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறது? இதே மாதிரி சில நேரம் வேறு ஆசிட் கொடுத்து கேட்பாங்க. அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ நம்ம டெரிவேஷன் தெரிலன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி வரும்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ T = 0 என்ன இருக்குது, 1 mol நம்ம எடுத்துக்கிறோம் வீக் ஆசிடை. அப்போ 0 moles இருக்கும். ஏன்னா டைம் T = 0னா டிசோசியேஷனே நடந்திருக்காது. அப்போ இது 0 moles, இது 0 moles இருந்திருக்கும். இப்போ ஈக்லிபிரியம் ஆஃப்டர் சம் டைம், கொஞ்சம் நேரம் கழித்து ஈக்லிபிரியம் சமநிலை அடைஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிறது a fraction of the weak acid dissociated, a fraction of the weak acid, fraction of the number of moles of weak acid dissociated. இப்போ ஆல்ஃபா டிசோசியேட் ஆகுதுன்னா அப்போ என்னது, 1 mol கொடுக்கும், 1 mol. அப்போ ஆல்ஃபா மோல்ஸ் கொடுக்கும், ரைட்டா? அப்போ 1 - ஆல்ஃபா, தட் இஸ் 1 - ஆல்ஃபாங்கிறது என்னது, ரிமைனிங் அன்டிசோசியேட்டட், ரைட்டா? ஆல்ஃபாங்கிறது டிசோசியேட்டட், - ஆல்ஃபாங்கிறது ரிமைனிங் அன்டிசோசியேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் எவ்வளோ இருக்கும் அட்யூக்லிபிரியத்தில்? அட்யூக்லிபிரியத்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்குன்னா இது எல்லாத்தையும் கூட்டியிருங்க. 1 - ஆல்ஃபா + ஆல்ஃபா + ஆல்ஃபா, ஸோ 1 + ஆல்ஃபா. இப்போ இதிலிருந்து நம்ம ஐ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் அட் ஈக்லிபிரியம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் பிஃபோர் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியத்துக்கு முன்னாடி 1 mol இருக்குது நம்மள்கிட்ட. ஈக்லிபிரியத்தில் 1 + ஆல்ஃபா. அப்போ என்ன வந்துடும், I = 1 + ஆல்ஃபா. அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, ஆல்ஃபா தெரிஞ்சிச்சுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்தில். அப்போது நம்ம ஐ கண்டுபிடிச்சிடலாம், வேன் காஃப் ஃபேக்டர். ஓகே, வேன் காஃப் ஃபேக்டர் தெரிஞ்சால் என்ன செய்யலாம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ இது நம்மளுக்கு வேன் காஃப் ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் நடக்குது. அப்போ எப்படி அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு பென்சாயிக் ஆசிட் எடுத்துட்டிங்கன்னா அது டைமர் ஆகும், டைமரை அசோசியேட் ஆகும். அப்போ அதுக்கு ஃபார்முலா I = 1 - ஆல்ஃபா/2. சப்போஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஏங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸு ட்ரைமரைஸ் ஆகுது, அப்போ A3 ஆகும், இது A2ன்னு மாறும். அப்போது ஃபார்முலா என்னது? அப்போ நீங்கள் இதிலேருந்து நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும், அல்லது போர்டு எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு N moles of HA, நம்ம N மாலிகுல், இப்போ HA எடுத்துக்கிறோம், அது என்ன செய்யுது, N டைம்ஸ் ஆகுது. இப்போ இது பென்சாயிக் ஆசிட்னா 2HA 2ன்னு வந்துடும், டைமர் ஆயிரும், ரைட்டா? ட்ரைமர்னா 3 போடணும், ரைட்டு? இப்போ ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்கு அட் டைம் T = 0, நம்ம இனிஷியலாக 0 டைமில் இருக்கிறோம்.
அப்போ 1 மோல் நான் எடுத்துக்கிறேன் ஹெச்சிஏவை. ஓகே, டிசோசியேஷன் மாதிரி. அப்போ எவ்வளவு அசோசியேட் ஆகுது? 0. அந்த அசோசியேஷன் நடந்திருக்காது, ஏன்னா டைம் 0. அப்போ தான் நம்ம எடுத்துருக்கணும், அப்போ 0 இருக்கும். அதே இது அட் ஈக்லிபிரியத்தில் ஆல்ஃபா வந்து அசோசியேட் ஆகிடுது. ஆல்ஃபா வந்து என்ன ஆயிடுது? அசோசியேட் ஆகிடுது. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா பை என். இது எவ்வளோ இருக்கும் அட் ஈக்லிபிரியத்தில்? ஆல்ஃபா பை என். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, அப்போ டைமர் ஆகும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஆல்ஃபா பை 2. அப்போ வந்து 2க்கு 1 தான் கிடைக்கும். இது ஆல்ஃபானா ஆல்ஃபா பை 2, இப்போ ஆல்ஃபானா ஆல்ஃபா பை என், ரைட்டா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் அட் ஈக்லிபிரியம் T ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை என். அப்போ ஃபார் டைமர், இப்போ நம்ம ஜென்ரலாக ட்ரைமர்னு கொடுத்தா n ஈக்குவல் டு 3ன்னு போட்டுக்கோங்க, இல்லை டெட்ராமர்னு கொடுத்தா n ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கோங்க, சரியா? அப்போ இதை போட்டிங்கன்னா இது கிடச்சிரும். இப்போ நம்ம ஏற்கனவே டிசோசியேஷனுக்கு பார்த்த மாதிரி தான் டோட்டல் ஐங்கிறது ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் at equilibrium divided by total number of ions before association. அப்போ அசோசியேஷன் நடக்க முன்னாடி 1 மோல் நம்ம எடுத்துருக்கோம், நம்ம தான் எடுத்தோம். அப்போ தெரியும் நம்மளுக்கு. therefore I equal to 1 minus alpha by 2. இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அவங்க ட்ரைமர்னு கேட்பாங்க அல்லது டெட்ராமர்னு கேட்பாங்க. ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான், ஹவு டு அப்டைன்ங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். போர்டு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.